அனைவருக்கும் வணக்கம். எல்லாருமே நல்லா படிச்சுட்ருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா கமெண்ட்டில் சில தகவல்களை போடுவாங்க. எப்படி போடுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வராது, அது வராது, அது இல்லை, இந்த சிலபஸ் இல்லை, அந்த சிலபஸ் இல்லை, இந்த புக்கு படிக்கணும், அந்த புக்கு படிக்கணும், இதை படிக்காதீங்க, அதை படிக்காதீங்க, நான் படிக்கவே இல்லை, எதுக்கு படிக்கிறீங்க, எக்ஸாம்ஸே வராது, இந்த இயர் வராது, அடுத்த வருஷம் தான் வரும், இல்லை அதுக்கு அடுத்த வருஷம் தான் வரும், இல்லை வேகன்சிஸே வராது, இல்லை நோட்டிஃபிகேஷனே வராது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எதையாச்சும் ஒன்று பார்த்திங்க அப்படின்னா நெகட்டிவாக சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, இல்லை ரூமராக க்ரியேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அவங்ககிட்ட இருந்தால் கொஞ்சம் விலகி இருங்க. அவங்க படிச்சுட்டு இருப்பாங்க, ஆனால் உங்களை படிக்க விட மாட்டாங்க. இந்த குழப்பத்திலே இருந்து நீங்கள் வெளியே வரவே மாட்டீங்க. இதை பற்றியே யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் எப்போ வெளியே படிப்பீங்க? இந்த மாதிரி க்ரியேட் பண்ணுறவங்கக்கிட்டும் சரி, இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் பார்க்கும்போதும் சரி, எதையும் பொருட்படுத்தாதீங்க. படிக்கிறது உங்களுடைய வேலை. படிக்கிறதுக்கு என்ன சிலபஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும், சரிங்களா? டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்டில் என்ன இருக்குன்னு பாருங்கள், அந்த சிலபஸ் எடுங்க, அதுக்கு தேவையான மெட்டீரியலை எடுத்து படிக்க ஆரம்பிங்க. அவ்வளோ விஷயம். தேவையில்லாத இந்த ரூமருக்கெல்லாம் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து உங்களுடைய நேரத்தை நீங்களே வீணடித்துக் கொள்ளாதீர்கள். ஓகே, அதுதான் இன்றைக்கான உங்களுக்கு ஒரு சின்ன விஷயம் நான் சொல்லணும்னு தோணுச்சு. ஏன்னா நிறைய நம்ம யூடியூப் கமெண்ட் நம்ம பார்க்குறோம், நிறைய வீடியோஸ் போடுறோம், நிறைய கமெண்ட்ஸ் வரும். அது கீழெல்லாம் பார்க்கும்போது ஒரு மாதிரி சங்கடமாக இருக்குது. இதை பார்த்துட்டு நிறைய பேர் நீங்கள் டைவர்ட் ஆகுவீங்க அப்படிங்கிறதுக்காக தான் இந்த விஷயத்தை சொல்கிறேன். இதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் சொல்கிறவங்க எதுனாலும் சொல்லிட்டு தான் இருப்பாங்க. அவங்கவுங்களோட ஒப்பீனியன், அவங்களுடைய கருத்துக்கள் வெளியே வந்துட்டு தான் இருக்கும். உங்களுக்கு என்ன, உங்களுடைய கருத்து என்ன, நீங்கள் என்ன நிலைப்பாட்டில் இருக்கீங்க? இதுக்கெல்லாம் உங்களுடைய காதுகளை கொடுத்து கேட்டு நீங்கள் அதை எடுத்துக்க போகிறீங்களா, இல்லை இதை வாங்கி அந்த பக்கம் விட்டு உங்களுடைய வேலை படிக்கிறது என்னவோ அதில் கவனம் செலுத்த போகிறீங்களா அப்படிங்கிறது எல்லாமே நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். ஓகே, தொடர்ந்து படிங்க. ஆல் தி பெஸ்ட்.